சரவணா. ரம்யா, சரவணா. பாத்தியா ரம்யா, கட்டின புருஷன் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி அவளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லு. அவளுக்கு உண்மையா தானே இருந்த. என்னை விட்டு விலகி போகணும்னு அவ சொன்னப்ப கூட அவளை விட்டுறக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சேனே. அதுக்கு தான் இந்த தண்டனையா ரம்யா. முதல்ல முதலாளி, இப்ப இவ. இப்படி என் கூட இருக்கிறவங்க தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்னதான் இவங்களுக்கு செஞ்சுட்டேன்? நீ கவலைப்படாத சரவணா, நான் தான் இருக்கேன்ல. நான் உன்னை வெளியில கொண்டு வரேன். அந்த கேஸ்லயும் சரி, இந்த கேஸ்லயும் சரி, நீ எந்த தப்பும் செய்யாதவன். நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. வக்கீல் வந்திருக்காரு, ஜாமீன் வாங்கிடலாம். சரியா? ஆமாம் சார், இந்த கேஸ் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே சார். நீ எதுக்கும் கவலைப்படாத சரவணா, நான் இருக்கேன். யோ கான்ஸ்டபிள் சார், யாரை கேட்டி அந்த பொண்ணை அக்யூஸ்ட பேச விட்ட? சாரி சார். ஒழுங்கு மரியாதை வெளியே போக சொல்லு. வாங்கம்மா. போமா வெளியே. சார், சரவணா இரு. சார் 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 சார், சரவணா எந்த தப்பும் பண்ணல சார். அவன் மேல உள்ள கோவத்துல அவன் அடிச்சதா ஈஸ்வரி போய் கேஸ் கொடுத்திருக்கா சார். அதெல்லாம் உண்மை இல்ல சார்.